Hi guys, welcome back to 𝗙់𝗹𝗹 channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து என் கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐஃபோன் மாடல்ஸ் இருக்குது. இது வந்து ஐஃபோன் 5, அதுக்கப்புறம் வந்து இது ஐஃபோன் 5s. இந்த ரெண்டு மாடல்ஸ் உள்ள ஐஃபோன் வந்து இதில் டார்க் மோடு எப்படி எனேபிள் பண்ணுறது, அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோ கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலராக போகலாம். ஓகே கைஸ், நான் இப்போ சொல்லியிருக்கேன். நான் இந்த ஐஃபோன் 5 மாடல்ஸில் வந்து எப்படி டார்க் மோட் எனேபிள் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியும் டார்க் மோட் எப்படி எனேபிள் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செட்டிங்கில் போயிட்டு டிஸ்பிளே பிரைட்னஸில் போனீங்கன்னா டார்க் மோட் இருக்கும். ஆனால் இந்த ஐஃபோன் 5ல் வந்து மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ செட்டிங்கில் போனீங்கன்னா டிஸ்பிளே தான் இங்கே பாருங்கன்னா அந்த காட்டுறேன். டிஸ்பிளே பிரைட்னஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டார்க் மோடு இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஐஃபோன் 5ல் பார்த்தீங்கன்னா இல்லை டார்க் மோடு. ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன், ஏன் வந்து இந்த ஐஃபோன் 5 மாடலில் வந்து டார்க் மோடு இல்லை, அது சேர்த்து எப்படி வந்து நம்ம இந்த ஐஃபோன் 5 மாடலில் டார்க் மோடை எனேபிள் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த 5 மாடல்ஸோட இதோட ஸ்பெக்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து 5ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A6 சிப் இருக்குது. அதுக்கப்புறம் 5sல வந்து A7 சிப். உங்களுக்கு கேமரா வந்து 5ல் வந்து 8 MP இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 1 MP தான் இருக்கும். அதுக்கப்புறம் 5sல வந்து 8 MP ப்ளஸ் 1.2 MP உள்ள ஃப்ரண்ட் கேமரா. இல்லை ரெண்டு இதுலேயும் ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் 16GB 32GB 64GB வருது. 64GB தான் மேக்ஸிமம் உள்ளது அப்போ அந்த டைமில் வந்து ஐஃபோனுக்கு. அதே சேர்த்து வந்து சேம் 5sலேயும் வந்து 64GB தான் மேக்ஸிமம் உள்ள ஸ்டோரேஜ். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் வந்து 1GB ரேம். ஓகே, மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு 5 மாடல்ஸ் இருக்குல்ல, இது வந்து 13 வருஷம், இது வந்து 12 வருஷம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டர் மாடல்ஸ் உள்ளது. இதில் இருக்கிற ஹார்ட்வேர்லாம் ரொம்ப ஓல்டு உள்ளது. ஸோ இப்போ இருக்கிற புது மாடல்ஸ்லாம் இருக்குல்ல, ஐஃபோன்ஸ் மாடல்ஸ்லாம் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஓல்டர் மாடல்ஸில் மீன்ஸ் வெரி வெரி ஓல்டர் மாடல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் வந்து இந்த ஐஃபோன் 5 மாடல்ஸில் வந்து உங்களுக்கு டார்க் மோட் இல்லை. ஆனால் எந்தெந்த மாடல்ஸில் வந்து உங்களுக்கு ஐஃபோனில் வந்து டார்க் மோட் அவைலபிள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஸோ டார்க் மோடு ஃபீச்சர் வந்து எந்தெந்த ஃபோனில் ஐஃபோன் மாடல்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஃபோன் 6sலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாட் ஐஃபோன் 6, 6s உள்ளது, 6s ப்ளஸ் 7, 7 ப்ளஸ் 8, 8 ப்ளஸ், அதுக்கப்புறம் ஐஃபோன் X, XR, XS, XS Max, 11, 11 Pro, 11 Pro Max, அதுக்கப்புறம் SEயில் வருது. அதுக்கப்புறம் வந்து பாக்கி இருக்குது ஐஃபோன் 12, 13, 14, 15, 16 வரைக்கும், 17 வரைக்கும் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நான் இந்த ரெண்டு 5 மாடல்ஸில் இப்படி டார்க் மோட் எனேபிள் ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணுறேன்னு காட்டிடுறேன். ஓகே, ஸோ செட்டிங்கில் போய்ட்டு ஜெனரலில் போய் இதில் வந்து உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கும், அது உள்ளார போய்டும். இதில் வந்து 5ல் வந்து இன்வெர்ட் கலர்ஸ் எழுதியிருக்கோம். இதில் வந்து 5sல டிஸ்பிளே அக்காமடேஷன் உள்ளே போய் இன்வெர்ட் கலர்ஸில் போய் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸ்மார்ட், கிளாசிக் உள்ளது. ஸ்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் த கலர்ஸ் ஆஃப் த டிஸ்பிளே, ரிவர்ஸ் பண்ணிவிடும் டிஸ்பிளேயில் இருக்க கலர்ஸு. ஆனால் வந்து மீடியா, இமேஜஸ், சில ஆப்ஸ் மட்டும் வந்து டார்க் மோடு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வந்து டார்க் மோடில் வந்துச்சு, எந்த கலர் சேஞ்சும் இல்லை. ஸோ வெளியில் வந்துட்டேன்னா ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை. இப்போ ஃபோட்டோஸ் எடுத்துட்டோன்னா ஃபோட்டோஸில் வந்து டார்க் மோடில் தான் இருக்குது. இப்போ அதே டிஃப்ரென்ஸை இங்கே பாருங்கள். இப்போ இந்த 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் கலர் கொடுத்துட்டோன்னா எல்லாத்தையும் வந்து ரிவர்ஸ் கலரில் வந்துச்சு. இதில் வந்து டார்க் மோடில் தான் இருக்குது. உள்ளார வந்து நம்ம ஆப்ஸ் வந்து டார்க் மோடில் தான் இருக்குது. ஆனால் ஆப் வெளியில் ஐகான்ஸ் பார்த்தோன்னா ரிவர்ஸ் கலர் இருக்குது. ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸை பாருங்கள், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ரெண்டு ஐஃபோன் 5 மாடல்ஸில் வந்து எப்படி டார்க் மோடை எனேபிள் பண்ணணும்னு நான் காட்டிட்டேன் நான். ஸோ டார்க் மோடு ஃபீச்சர் இல்லை, ஆனால் இதுக்குள்ளே ஒரு ட்ரிக் இருக்குது எப்படி வந்து டார்க் மோட் பண்ணணும்னு எனேபிள் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஐஃபோன் 5 மாடல்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஏன் இந்த ஃபீச்சர் இல்லை டார்க் மோட் ஃபீச்சரு, ஐசெட் வந்து இதோட ஸ்பெக்ஸும் பற்றி பேசியாச்சு. இதில் வந்து எந்தெந்த ஐஃபோன்லலாம் வந்து டார்க் மோட் ஃபீச்சர் இருக்குன்னு அதுவும் சொல்லியாச்சு. ஓகே கைஸ், ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் ஐஃபோன் 5 உள்ள மாடல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணலாம், டார்க் மோட் ஃபீச்சரோட ட்ரிக்கு. இதே மாதிரி வந்து இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஐஃபோன் வந்து ஜெயில் பிரேக்கிங் பண்ணி ஆகணும், அது வந்து சில ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இது வந்து சின்ன ஒரு ட்ரிக்கு தான். நீங்கள் வந்து டார்க் மோட் வந்து உங்களுக்கு இஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த யூஸ் பண்ணணுன்னா இந்த பழைய ஐஃபோன் மாடல்ஸில். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.